எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். திருப்பதியில் இருக்கிற காக்கா மட்டும் என்ன கோவிந்தா கோவிந்தா என்றா கத்தும்? அதுவும் கா கா என்றுதான் கத்தும். கலைஞர் கருணாநிதியின் பேரனிடத்தில் இருந்து ஒரு நாகரிகமான வார்த்தைகளையா நாம் எதிர்பார்க்க முடியும்? பாலாடியை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளிருக்கும் திராவிட நாடு என்று சொல்லி அனந்த நாயகியை அசிங்கப்படுத்தி பேசியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய பேரனின் வாயிலிருந்து நாம் என்ன திருவாசகத்தையா கேட்க முடியும்? ஸ்டாலின் சொல்றார், பயந்துட்டாங்க என் புள்ளைய பார்த்து, தமிழ்நாடே கொந்தளிச்சத. தமிழ்நாடு கொந்தளிச்சதை தான் நாங்கள் கொளத்தூர் தேர்தலே பார்த்தோமே. உன்னை ஓட ஓட தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடித்தார்களே திமுகவை. பயந்துட்டாங்களாம். தளபதி பயந்துட்டாராம். நான் காலை கடன் எல்லாம் முடித்து விட்டு வருகிறேன்னு 1 மணி நேரம் பாத்ரூமுக்குள் உட்கார்ந்து கொண்டு முக்கி கொண்டிருக்கிறார். 1 மணி நேரமாக வெளியே வரல. இவரு பெரிய வீரனா. போலீசார் அழைத்த போது ஐயோயோ என்ன கைது பண்றாங்களேன்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி வீரனா. தந்தையை கைது செய்கிற பொழுது பெங்களூருக்கு ஓடாடி போன முக ஸ்டாலின் வீரனா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் கரூர் சம்பவம் நடந்த போது, கரூர் பிரச்சனை வந்த போது, நான் என் வீட்டில் தான் இருக்கிறேன், என் தொண்டர்களை கைது செய்யாதே, உனக்கு தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் ஸ்டாலின் அவர்களே உங்கள் நெஞ்சிலே உறுதி இருந்தால் என்னை வந்து கைது செய்யுங்கள் என்று சொன்ன எங்கள் தளபதி எங்கே? ஐ ஆம் வெயிட்டிங் உட்கார்ந்து கொண்டிருந்தார் தன்னுடைய வீட்டிலே. யாரோ ஒருவர் ஜனநாயக முறைப்படி உன் குடும்பத்து பெண்களை கேவலமாக விமர்சித்தால் நீங்கள் ஒப்புக்கொள்ளுவீர்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? ஒரு பெண் பிரதமராக இருந்தால் தான் நீங்கள் மரியாதை தருவீர்களா? ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தால் தான் நீங்கள் மதிப்பீர்களா? ஒரு சாதாரண பெண்ணை, ஒரு சாமானிய பெண்ணை, ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை நீங்கள் மதிக்க மாட்டீர்களா? இப்படிதான் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் வக்கர புத்தியோடும் பேசுவீர்களா? இன்றைக்கு பட்ஜெட்டாம் சட்டமன்றத்துக்குள் அப்படியே பொங்கி விடுவாராம். யாரு? ஆபாச நிதி. அதை பார்த்து கொண்டு தளபதி முன்கூட்டி கைது செய்தாராம். என்னவோ காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்பதை போல என்னவோ மிகப்பெரிய ஆளா தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா எங்க தளபதி பேச ஆரம்பிச்சாரு, ஓடுறீங்க சட்டசபையில இருந்து. எங்கப்பா உங்க அப்பாவை காணோன்னாரு, ஓடுறீங்க. கொளத்தூர் கொத்து பராட்டான்னாரு, நீங்க ஆளே காணோம். அப்படி ஓடி ஒளிந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு அவரை பார்த்து இவர் எங்க கேள்வி மேல கேள்வி எழுப்பிட போறாரோன்னு பயந்து அச்சத்தின் காரணமா ஒதுக்கிட்டாங்களாம். நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் ஓட்டேரி ஜெயக்குமாரின் அன்பான வணக்கங்கள். நேற்றையிலிருந்து தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் மகாகவி பாரதியார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஒரு பொது மேடையிலேயே தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பெண்ணினத்தை, ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிற வகையில் மிக கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறார். பொது மேடையிலேயே பேசியிருக்கிறார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். இதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு தாய்மார்கள் இப்படிப்பட்ட ஒரு வக்கர புத்தி படைத்தவரா நம் எதிர்க்கட்சி தலைவர் என்று இன்றைக்கு வெட்கி தலைகுனிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது, மேகதாதியிலே நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். அவர் கூட காங்கிரஸ் கட்சி முதலமைச்சருக்கு பக்கபலமாக இந்த விவகாரத்தில் இருக்கிறார். தளபதி விஜய்க்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை வைக்கிறார், தயவு செய்து மேகதாதியிலே அணை கட்ட எங்களை அனுமதியுங்கள் என்று கர்நாடகாவில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரோ தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பக்கபலமாக இருக்காமல், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பக்கபலமாக இல்லாமல் ஒரு பொது மேடையிலேயே ஒரு பெண்ணை பற்றி தரக்குறைவாக பேசுகிற ஒரு வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? எள்ளி நகையாட மாட்டார்களா? கேவலமாக சித்தரிக்க மாட்டார்களா? இப்படி கேவலமாக வக்கர புத்தியோடு பேசினால் தமிழ்நாட்டுடைய தண்ணீர் பிரச்சனையை இன்றைக்கு மடைமாற்றுகிற வேலையை உதயநிதி என்று சொல்லக்கூடாது, அவரை ஆபாச நிதி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வேலையை இன்றைக்கு ஆபாச நிதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். சரி, எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். திருப்பதியில் இருக்கிற காக்கா மட்டும் என்ன கோவிந்தா கோவிந்தா என்றா கத்தும்? அதுவும் கா கா என்றுதான் கத்தும். கலைஞர் கருணாநிதியின் பேரனிடத்தில் இருந்து ஒரு நாகரிகமான வார்த்தைகளையா நாம் எதிர்பார்க்க முடியும்? எண்ணி பாருங்கள். என்ன சொன்னார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு? தியாக தலைவி அன்னை இந்திரா காந்தியை பார்த்து, மதுரை விமான நிலையத்தில் அன்னை இந்திரா காந்தி தாக்கப்பட்ட பொழுது, மண்டை உடைப்பட்டு ரத்தம் கொட்டிய பொழுது, அது பெண்களுக்கு மாதம் வருகிற மாதவிடாய் ரத்தம் என்று கொச்சைப்படுத்தி பேசியவர் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் பல நடிகைகளையும் ஒன்று சேர்த்து மிக கேவலமாக விமர்சித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டமன்றத்திலேயே மானபங்கப்படுத்தி ஒரு பெண் என்றும் பாராமல் அவமானப்படுத்தியவர்கள் அன்றைக்கு திமுகவினரும் கலைஞர் கருணாநிதி அவர்களும். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்துக்குள்ளேயே நாடாவை அவிழ்த்து பாலாடியை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளிருக்கும் திராவிட நாடு என்று சொல்லி அனந்த நாயகியை அசிங்கப்படுத்தி பேசியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய பேரனின் வாயிலிருந்து நாம் என்ன திருவாசகத்தையா கேட்க முடியும்? அவருடைய பேரனின் வாயிலிருந்து நாம் என்ன திருக்குறளையா கேட்க முடியும்? அவருடைய வாயிலிருந்து அப்படிதான் வரும். திமுக திருந்துற மாதிரி கிடையாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் போன தேர்தலிலே திமுகவை ஓட ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஆபாச நிதிக்கும் உதயநிதிக்கும், ஆபாச நிதி என்கிற உதயநிதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் ஆபாசமாக பேசுவது யார் என்பதிலே ஒரு பெரிய போட்டியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீ பெண்களை இழிவாக பேசுகிறாயா, நான் பெண்களை இழிவாக பேசுகிறானா பார்க்கலாமா, நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாமா என்று உதயநிதி அவர்களும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் போட்டியே நடக்குது. இதுக்கு நடுவர் யார் தெரியுமா? நம்ம கொளத்தூர் கொத்து போராட்டா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நல்லா சிந்திச்சு பாருங்க. எதை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது? நீங்கள் எல்லாம் பேசினால், கேவலமாக விமர்சித்தால் தளபதியை தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து தூக்கி அடித்து விட முடியுமா? தமிழ்நாட்டு மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிரந்தரமாக குடிகொண்டிருப்பவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தளபதி என்பதை யாரும் மறந்துட முடியாது. நேற்றைக்கு போலீஸ் வருகிறார்கள், அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வழக்கு போடப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் சரகத்திலிருந்து போலீஸ் வந்தால் தஞ்சாவூர் சரகத்திற்கு கூட்டி போய் தான் விசாரிப்பார்கள். வேறு என்ன செய்ய முடியும்? அழைக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள், வழக்கு போடுகிறார்கள், விசாரித்து அனுப்புகிறார்கள். உடனே ஸ்டாலின் சொல்றார், பயந்துட்டாங்க என் பிள்ளைய பார்த்து, தமிழ்நாடே கொந்தளிச்சத. தமிழ்நாடு கொந்தளிச்சதை தான் நாங்கள் கொளத்தூர் தேர்தலே பார்த்தோமே. உன்னை ஓட ஓட தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடித்தார்களே திமுகவை, பயந்துட்டாங்களாம். தளபதி பயந்துட்டாராம். பயம் என்கிற வார்த்தைக்கே எங்கள் தளபதியை பார்த்தா பயம்டா. பயம் என்கிற வார்த்தைக்கு எங்கள் தளபதியை பார்த்தால் பயம். அந்த அளவுக்கு கெத்தான தளபதி, அவருக்கு போய் பயம் சொல்ற. யார்கிட்ட பயம் காட்டி பேசுகிறார் ஸ்டாலின் என்று உண்மையிலேயே எங்களுக்கு புரியவில்லை. நல்லா சிந்திச்சு பார்க்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. போலீசார் அழைக்கிறாங்க, உடனடியாக வந்தாரா உதயநிதி, ஆபாச நிதி? இல்லையா, நான் காலை கடன் எல்லாம் முடித்து விட்டு வருகிறேன்னு 1 மணி நேரம் பாத்ரூமுக்குள் உட்கார்ந்து கொண்டு முக்கி கொண்டிருக்கிறார். 1 மணி நேரமாக வெளியே வரல. இவர் பெரிய வீரனா. போலீசார் அழைத்த போது ஐயோயோ என்ன கைது பண்றாங்களேன்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி வீரனா. தந்தையை கைது செய்கிற பொழுது பெங்களூருக்கு ஓடாடி போன மு.க. ஸ்டாலின் வீரனா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் கரூர் சம்பவம் நடந்த போது, கரூர் பிரச்சனை வந்த போது, நான் என் வீட்டில் தான் இருக்கிறேன், என் தொண்டர்களை கைது செய்யாதே, உனக்கு தைரியம் இருந்தால், துணிவு இருந்தால், ஸ்டாலின் அவர்களே உங்கள் நெஞ்சிலே உறுதி இருந்தால் என்னை வந்து கைது செய்யுங்கள் என்று சொன்ன எங்கள் தளபதி எங்கே? ஐ ஆம் வெயிட்டிங் உட்கார்ந்து கொண்டிருந்தார் தன்னுடைய வீட்டிலே. எங்களுடைய தளபதி எங்க? அவரை பார்த்து பயன்னு சொல்ற. சிபிஐ விசாரணைக்கு சிரித்து கொண்டு சென்றவர் எங்கள் தளபதி என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. ஆக இது போன்ற பேச்சுகளால், இது போன்ற செயல்களால் தமிழக வெற்றி கழகத்தையோ எங்கள் தளபதியோ ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. உங்களுடைய கேவலமான இந்த செய்கையை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுதும் பெண்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இன்றைக்கு உதயநிதி மீது வந்ததால், ஆபாச நிதியின் மீது வந்ததால் பயந்து போய் நேத்தைக்கு ஆபாச நிதி உதயநிதி சொல்றாரு, நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, நான் பெண்களை தெய்வமாக மதிப்பவன், என் தாயும் பெண்தான், என் மனைவியும் பெண்தான், என் தங்கையும் பெண்தான் என்று மாற்றி பேசுகிறார். ஊரு உலகமே அந்த வீடியோவை பார்த்ததா இல்லையா? அவருடைய கேவலமான பேச்சு அத்தனை பேரும் பார்த்தார்களா இல்லையா? நல்லா பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற வேலையை இன்றைக்கு ஆபாச நிதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் பேசல, நான் அப்படி நடந்துக்கவே இல்லை, பெண்களை நான் தெய்வமாக மதிக்கிறேன் சொல்றியே, ஏன் சொல்ற? தமிழ்நாடு முழுதும் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் உங்களுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். உங்களை இப்படியே விடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பெண்ணினத்தை கேவலமாக பேசுவதையே குறியாக வைத்துக் கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மீது ஆவேசத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் உங்களை ஆவேசத்தில் இருக்கிறார்கள். ராபின்சன் பூங்காவிலே கொட்டும் மழையிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுகவுக்கு
இன்றைக்கு ஆபாச நிதி, உதயநிதி இன்றைக்கு முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் கள நிலவரம். அதை பார்த்து இன்றைக்கு பயந்து போய் நடுங்கி போய் நான் பேசல, நான் செய்யலன்றாரு. ஆனா RS பாரதி சொல்லுகிறார், திரிஷா என்ன இந்த நாட்டின் பிரதமரா, திரிஷா என்ன பெரிய முதலமைச்சரா, அவரை பேசக்கூடாதா என்று சொல்லுகிறார். உதயநிதி சொல்லுகிறார், நான் ஜனநாயக முறைப்படித்தான் பேசினேன் என்று. நாங்கள் கேட்கிறோம், ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி அனுமதிப்பது கிடையாது. யாரோ ஒருவர் ஜனநாயக முறைப்படி உன் குடும்பத்து பெண்களை கேவலமாக விமர்சித்தால் நீங்கள் ஒப்புக்கொள்ளுவீர்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா? ஒரு பெண் பிரதமராக இருந்தால் தான் நீங்கள் மரியாதை தருவீர்களா? ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தால் தான் நீங்கள் மதிப்பீர்களா? ஒரு சாதாரண பெண்ணை, ஒரு சாமானிய பெண்ணை, ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை நீங்கள் மதிக்க மாட்டீர்களா? இப்படிதான் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் வக்கர புத்தியோடும் பேசுவீர்களா? இப்படித்தான் இதற்கு முன்னால் பொன்ராஜ் என்கிற அன்றைக்கு அப்துல் கலாமின் உதவியாளர் என்று இந்த ஊரை ஏமாற்றிக் கொண்டிருந்த ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த பெண்களை இழிவாகவும் கேவலமாகவும் பேசினார். அதை கண்டித்து பொங்கி எழுந்த தளபதி அன்றைக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று அவர் மீது புகார் தந்தார். ஆக சட்டம் தன் கடமையை செய்யும். நிச்சயமாக பெண்குலத்தை, பெண்ணினத்தை இழிவுபடுத்துகிற யாரையும் ஒரு நாளும் தளபதியும் தமிழக வெற்றிக் கழகமும் மன்னிக்காது. சட்டம் தன் கடமையை செய்யும். தமிழ்நாட்டு மக்களும் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கூடிய விரைவிலே இது அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துவிடும். நாளை இன்றைக்கு பட்ஜெட்டாம், சட்டமன்றத்திற்குள் அப்படியே பொங்கி விடுவாராம். யாரு? ஆபாச நிதி. அதை பார்த்து கொண்டு தளபதி முன்கூட்டி கைது செய்தாராம். என்னவோ காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்பதை போல என்னவோ மிகப்பெரிய ஆளா தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா எங்க தளபதி பேச ஆரம்பிச்சாரு, ஓடுறீங்க சட்டசபையில இருந்து. எங்கப்பா உங்க அப்பாவை காணோன்னாரு, ஓடுறீங்க. கொளத்தூர் கொத்து பராட்டான்னாரு, நீங்க ஆளே காணோம். அப்படி ஓடி ஒளிந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு அவரை பார்த்து இவர் எங்க கேள்வி மேல கேள்வி எழுப்பிட போறாரோன்னு பயந்து அச்சத்தின் காரணமா ஒதுக்கிட்டாங்களாம். காவிரி பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக நான் தமிழ்நாட்டு தாய்மார்களை கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கேட்கிறேன், இந்த காவிரி பிரச்சனைக்கு சூத்திரதாரியே கலைஞர் கருணாநிதியா இல்லையா? இன்றைக்கு காவிரியிலே இந்த பிரச்சனை வந்ததற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்களா இல்லையா? காவிரியின் குறுக்கிலே கர்நாடகா கபினி, ஏமாவதி, ஆரங்கி உள்ளிட்ட அணைகளை கட்டுவதற்கு அன்றைக்கு ஒப்புக்கொண்டவர், தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை செய்தவர் இந்த கலைஞர் கருணாநிதியா இல்லையா? கருணாநிதியின் குடும்பம் தான், திமுக தான் தமிழ்நாட்டுக்கு அத்தனை துரோகங்களையும் செய்தது. அத்தனை துரோகங்களையும் மறந்துவிட்டு இன்றைக்கு யார் மீதோ பழி போடுகிற வேலையிலே இன்றைக்கு திமுக இறங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் உங்களுடைய பகல் கனவு நிறைவேறாது. தமிழ்நாட்டு மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதியை உங்களால் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. சாக்கடை நண்டுகள் சரித்திர தலைவனை சீண்டி பார்க்க முடியாது. மலையை பார்த்து இன்றைக்கு நாய் குறைத்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து எங்களுடைய மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம்.